தேர்தலுக்கு பின்னரான காலப்பகுதி மிகவும் அமைதியாக உள்ளதாக தேர்தல்கள் கண்காணிப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதுவரை எவ்விதமான வன்முறை சம்பவங்களும் பதிவாகவில்லை என தேசிய தேர்தல் கண்காணிப்பு மத்திய நிலையம் தெரிவிக்கின்றது. வாக்களிப்பு நிறைவு பெற்ற பின்னர் மிகவும் அமைதியான சூழ்நிலையே காணப்படுகின்றது. சட்டத்தை மதித்து செயற்படுவதன் பெருமதி தொடர்பில் அனைத்து தேர்தல் செயற்பாட்டாளர்களும் வேட்பாளர்களும் புரிந்து கொண்டுள்ளனர். அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. அதனால் வாக்கெண்ணும் நிலையங்களில் முன்னர் காணப்படும் போட்டித்தன்மை மற்றும் ஆர்வம் குறைவடைந்துள்ளது. அண்மை கால தேர்தல் வரலாற்றில் தேர்தலுக்கு பின்னரான வன்முறைகளற்ற வகையில் சட்டம் மற்றும் அமைதியை பேண முடியும் என கஃபே அமைப்பு நம்புகின்றது. தேர்தலுக்கு பின்னரான வன்முறைகளற்ற தேர்தல் சட்டத்தை மதித்து எதிர்வரும் 7 நாட்களில் ஊர்வலம் மற்றும் பேரணிகளை முன்னெடுக்க மாட்டார்கள் என நாம் நம்புகின்றோம். இதுவரையான காலப்பகுதியில் ஒரு சம்பவம் மாத்திரமே பதிவாகியுள்ளது. மன்னார் பகுதியில் நேற்றிரவு 3 மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட சம்பவமே பதிவாகியுள்ளது. எவ்வாறாயினும் அமைதியான சூழல் காணப்படுகின்றது. எந்த அரசியல் கட்சி வெற்றி பெற்றாலும் எதிர்வரும் 2 வாரங்களுக்கு மற்றவர்களுக்கு உடல் மற்றும் உடல் ரீதியில் பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் சந்தோஷத்தினை கொண்டாட வேண்டும். அந்த பகுதியில் அமைதியை பேணுவதற்கான பொறுப்பு மாவட்ட மற்றும் பிரதேச அரசியல் தலைமைத்துவங்களிடம் காணப்படுவதுடன் அது தொடர்பில் பாரிய கவனம் செலுத்தப்பட வேண்டும். அதேபோன்று தேர்தல் காலப்பகுதியில் அமைதியை நிலைநாட்டுவதற்காக செயற்பட்ட பொலிஸ்மா அதிபர் தலைமையிலான போலீஸ் உத்தியோகத்தர்கள் எதிர்காலத்திலும் அமைதியை நிலைநிறுத்துவதற்காக செயற்படுவார்கள் என நாம் நம்புகின்றோம். தேசிய தேர்தல் கண்காணிப்பு நிலையம் தேர்தலுக்கு பின்னரான காலப்பகுதியிலும் தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது. நாடளாவிய ரீதியில் இடம்பெற்ற சிறு சம்பவங்கள் தவிர்த்து மிகவும் அமைதியான சூழலே காணப்படுகின்றது என்பதை நாம் கூற விரும்புகின்றோம்.